வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ. இன்றைக்கி ஒரு சூப்பர்பான செமி காட்டன் சாரியில் லைட்டாக ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு அதோட ப்ளவுஸையும் ஒர்க் பண்ண போகிறோம். அந்த ஒர்க்கை நான் உங்களுக்கு இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இது ஒரு பியூட்டிஃபுல் செமி காட்டன் சாரீ. ஸ்டார்ச் போட தேவை கிடையாது. ஸோ ஹேண்ட்லிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. மெரூன் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க. பார்டர் மேலே லைட்டாக பிளாக் பேக்ரவுண்டில் ஒரு ஒயிட் ஆர்ட் மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. அதை விட சூப்பராக இருக்குது அதில் ஒரு ஃபோக் ஆர்ட். ஆக்சுவலி இந்த சாரீ பார்த்த உடனே எனக்கு பேட்ச் ஒர்க் தான் ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு. ஆனால் இப்போ தெரியுது பாருங்கள், இந்த ஃபோக் ஆர்ட் பார்த்த உடனே இல்லை இன்னும் மாடர்னாக ஏதாவது டிசைன் போடணுன்னு தோணுச்சு. ஸோ இந்த டிசைனில் இம்ப்ரெஸ் ஆகி தான் இந்த சாரீ நான் வாங்கின உடனே சாரீ ஓரம் போடும்போதே பிளாக் அண்ட் ஒயிட்டில் எம்ப்ராய்டரி த்ரெட் வாங்கி அதுக்கு டாசில்ஸ் கூடவே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். ரொம்ப பீட்ஸ்லாம் வச்சு ரொம்ப அலைச்சல்லாம் வச்சுக்கல, ஜஸ்ட்டு அப்படியே ஸ்டிச்சோடு சேர்த்து டாசில்ஸ் வச்சுட்டேன். ஸோ ஒரு பிளாக் ஒரு ஒயிட் ஆல்டர்னேட்டாக வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ அது ஒரு பியூட்டி ஆட் பண்ணிடுச்சு சாரீக்கு. அந்த சாரீக்கு மெரூன் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது சாரியோட முந்தானி பார்க்கலாம் வாங்க. இதுலேயும் ஒரு ஃபோக் ஆர்ட் இருக்குது. தான் ப்ளவுஸ் நான் சொன்னேன், மெரூன் கலர் ப்ளவுஸ். நார்மல் ரவுண்ட் நெக்கில் இந்த சாண்டிலில் பைப்பிங் வச்சு தச்சுருக்கேன். இப்போ இதில் தான் நாம் ஒர்க் பண்ண போகிறோம். மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு பிளாக் கலர் எம்ப்ராய்டரி த்ரெட்டும் சாண்டில் அண்ட் ஒயிட் எம்ப்ராய்டரி த்ரெட்ஸும் எடுத்திருக்கேன். இது வந்து ஐஸ் நம்ம டால்ஸ்க்கு வைப்போமே, அது இது ஆப்ஷனல் தான், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பட்டன்ஸ் இப்போ எல்லா ஆரி ஷாப்ஸ்லேயும் கிடைக்குது. நான் சாரீக்கு மேட்ச் பண்ணி 2 பட்டன் வாங்கியிருக்கேன். ஸோ ஒரு ஒயிட் த்ரெட், பிளாக் த்ரெட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கம், அவ்வளோதான். அண்ட் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் பேட் வீட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம அதில் தான் அந்த எம்ப்ராய்டரி த்ரெட்டை சுற்ற போகிறோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், சாரியோட ப்ளவுஸை அழகாக ஸ்டிச் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போது பிளாக் கலர் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்துட்டேன் நான். அது அழகாக இந்த எக்ஸாம் பேடில் வச்சு எவ்வளோ டைம்ஸ் அது வருதோ அவ்வளோவும் நம்ம வைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 த்ரெட்டையும் நான் இதில் சுற்றிட்டேன். இப்போ நம்ம ஒயிட் த்ரெட் எடுத்துக்கலாம். நான் இதுக்கு ஒயிட்டும் சாண்டிலும் கலந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ஏன்னா சாரியில் 2 டின்ட்டும் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ ஒரு பண்டில் இது, ஒரு பண்டில் அது மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஷேட் வந்துடும் தோணுச்சு. ஸோ 2 கலரும் வாங்கியிருக்கேன். பாருங்கள், ஒயிட் சுற்றியாச்சு, சாண்டிலும் சுற்றியாச்சு. இப்போது ஒரு ஒயிட் த்ரெட் எடுத்து நம்ம சுற்றினதோட ஒரு சைடில் நாட் பண்ணுறீங்க. அதே மாதிரி பிளாக் த்ரெட்டையும் டைப் பண்ணிடலாம் வாங்க. ஸோ டைப் பண்ணியாச்சு. இப்போது இந்த டைப் பண்ணதுக்கு ஆப்போசிட் சைடு இருக்குல்ல, அதில் சிசர் வச்சு கட் பண்ணிவிடுங்க. ஸோ போத் ஒயிட் அண்ட் பிளாக் த்ரெட்டையும் இந்த சைடு நெக்ஸ்ட் சைடு எண்டில் கட் பண்ணிட்டிங்கன்னா ஒரு பண்டில் ஆஃப் ஒயிட் த்ரெட் அண்ட் பண்டில் ஆஃப் பிளாக் த்ரெட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அது ஒரு எக்ஸாம் பேடில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு குழந்தைங்க யாருனா இருந்தால் அவங்கள பிடிச்சிக்க சொல்லுங்கள். நான் சோலோவாக பண்ணுறதுனால எக்ஸாம் பேடோட ஹெல்ப் எனக்கு ரொம்ப அவசியம். இப்போ அழகாக அதை 3 பார்ட்டாக பிரிக்கிறோம். பிரிச்சுட்டு நார்மல் நம்ம பின்னல் போடுற மாதிரி போட போகிறோம். நல்லா டைட்டாக போடுங்க, ஏன்னா ப்ளவுஸ் ரொம்ப நாள் இருக்கணும் நமக்கு. பின்னல் போட்டு முடித்ததும் இந்த எண்டில் கொஞ்சம் பின்னல் இல்லாமல் ஃப்ரீயாக விட்டுட்டு நல்லா டைப் பண்ணிவிடுங்க டைட்டாக. ஸோ அழகாக நம்ம அந்த டாசில்ஸ்க்கு மேட்ச் பண்ணுறோம் இதில். ஸோ ரப்பர் பேண்ட் போட்டு பின்னல் போட்ட மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வரும். ஸோ இதே மாதிரி நீங்கள் பிளாக் த்ரெட்டையும் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நான் எக்ஸாம் பேடில் ஃபிக்ஸ் பண்ணி இதே மாதிரி பின்னல் போட போகிறேன். இப்போது 2ஐயும் மெஷர் பண்ணிக்கலாம். நமக்கு ஒயிட் த்ரெட் கொஞ்சம் லாங்காக வேணும், பட் பிளாக்கில் பண்ண பின்னல் அதை விட ஒரு 1 இன்ச் ஆர் 1.25 இன்ச் சின்னதாக இருந்தால் போதும். அப்போ தான் ஹேங்கிங் நல்லாயிருக்கும். ஸோ நான் திருப்பியும் அந்த மெஷர் பண்ணி ஒரு டை பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் சொன்ன அந்த 1 இன்ச் ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி பிளாக் த்ரெட்டை கட் பண்ணணும். இப்போ
வாங்க இதை ப்ளவுஸில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்டார்டிங் பார்ட் இருக்கு இல்லையா பின்னல்ல, அது கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஏன்னா நம்ம பேடில் தான் வச்சு போட்டோம். நீங்கள் வேறு எந்த மீன்ஸில் போட்டாலுமே அது கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். ஸோ அதை நல்லா ஒரு த்ரெட் சுட்டி டைட் பண்ணிவிடுங்க. ஸோ இது நல்ல ஸ்டேபிளானதும் அதை லைட்டாக ஃபோல்ட் பண்ணி ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். நார்மல் ஹேண்டில் ரன்னிங் ஸ்டிச் அவ்வளோதான், ரொம்ப ஈஸி இது. ஸோ நான் 2 லைன் மார்க் பண்ணியிருக்கேன் ப்ளவுஸில். அந்த லாங்காக இருக்க லைனில் ஒயிட் த்ரெட்டும் ஷார்ட்டாக இருக்க லைனில் பிளாக் த்ரெட்டும் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன், அவ்வளோதான். நம்ம டைப் பண்ண அந்த பார்ட்டை லைட்டாக மடிச்சுக்கோங்க. மடித்து அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக 3-4 ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் அது நல்லா நிற்கும். இல்லைன்னா கொஞ்சம் ப்ரட்ரூடாக தெரியும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஒயிட் த்ரெட் எடுத்து நீடில் போட்டாச்சு. இப்போ நல்லா ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி ஒர்க் இது. எனக்கு ஒரு 20 மினிட்ஸில் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு, வீடியோ பண்ணுறதோடு சேர்த்து. இப்போ லாஸ்ட்டில் முடிக்க போகிறோம். கீழே இருக்கிற இந்த ஹேங்கிங் பார்ட்டை ஸ்டிச் பண்ண வேண்டாம், அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டிச் பண்ணிங்கன்னா போதும். பண்ணியாச்சு, சூப்பர். இப்போ இதே மாதிரி நம்ம பிளாக் த்ரெட்டையும் ஸ்டிச் பண்ண போகிறோம். பண்ணியாச்சு. பாருங்கள், நான் சொன்ன இந்த 1 இன்ச் கேப்பில் ஹேங்கிங் எவ்வளோ அழகாக தெரியுது பார்க்குறதுக்கு. ஈக்குவல் சைஸில் பண்ணிங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்காது. ஸோ இப்போ நான் பட்டன் 2 எடுத்திருக்கேன். லக்கிலி எனக்கு சேம் சாரியோட சேம் லைன்ஸ் இருக்க மாதிரியே பட்டன் கிடச்சிது. கிடைக்கலனாலும் இந்த சாரீ பீஸ் வச்சு இதே பட்டன்ஸ் பண்ணலாம். நான் அது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் எப்படி பண்ணணும்னு. இப்போ இந்த ஃபோகார்ட்டோட இந்த ரவுண்ட் பார்ட் இருக்குங்களா, அதுவும் இதுவும் மேட்ச் ஆகிடும். நான் இதுக்கு ஒரு ஐடியா பண்ணினேன். ஸோ கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு அது. ஸோ இப்போ நம்ம கட்டின அந்த நாட் தெரியாத மாதிரி அழகாக அந்த இடத்துல பட்டன் வச்சு ஸ்டிச் பண்ணிடுறீங்க. ஒட்டி விடாதீங்க, விழுந்துடும். இது கொஞ்சம் திக் பட்டன். ஸோ அதில் ஹோல்ஸ் இருக்குது அழகாக, அதை வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. சூப்பராக சாரியும் ப்ளவுஸும் ரெடி ஆயாச்சு. அழகாக இருக்குது பாருங்கள். டெய்லி வேர் சாரிக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இது. ஸோ கூடவே அந்த டேசல்ஸ் எவ்வளோ அழகாக மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. நான் அந்த டேசலும் நம்ம இங்கே வச்சுருக்க இந்த செயின் ஹேங்கிங்கும் பின்னலோட ஹேங்கிங்கும் மேட்ச் பண்ணணும்னு பார்த்தேன். எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிருக்கு. வித்தின் நோ டைம் நான் இதை பண்ணிட்டேன். கூடவே இதோட காஸ்ட்டும் ரொம்ப 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 கம்மி. ஆனால் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை பை.